ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இப்போ நான் 2 நாளா என்ன பார்த்தோம்? அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. கல்ப்னு ஒண்ணு பார்த்தோம். ஸ்லர்ப் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்க. இன்னைக்கு எப்படின்னா, அப்படியே சும்மா சூடா இருக்கிற பொருள் தான் இதுவும். ஒரு ட்ரிங்க் இருக்கு. இப்ப டீ குடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம்ல. கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம். எல்லாத்தையும் ஒரே வேகமா குடிச்சிட மாட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா, சிப் அப்படின்னு பேரு. சிப் அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு டீ சாப்பிடும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு திரும்பி வந்து பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாரி. அப்போ சிப் அப்படின்ற வார்த்தைய நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், "என்னடா டேய்!" அப்பா சொல்லுவாங்க. சில டைம் டீ வாங்கி குடுத்துட்டு, அப்பா சொல்லுவாங்க, "ஏன்டா இவ்வளோ பொறுமையா குடிக்கிற? டைம் ஆயிடுச்சுடா. பஸ் வரப்போகுது. வேகமா குடி" அப்படின்னு சொன்னா, "டோன்ட் டோன்ட் சிப் இட். டோன்ட் சிப் இட். வி டோன்ட் ஹேவ் டைம்." அத சிப் பண்ணி குடிக்காத. "வி டோன்ட் ஹேவ் டைம்னா நமக்கு டைமே இல்ல. ட்ரிங்க் இட் ஃபாஸ்ட்." வேகமா குடி. ட்ரிங்க் இட் ஃபாஸ்ட். "வி டோன்ட் ஹேவ் டைம். டோன்ட் சிப் இட். ட்ரிங்க் இட் ஃபாஸ்ட்." நமக்கு டைம் இல்ல. சிப் பண்ணி குடிக்காத. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்காத. வேகமா குடி. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிப் பண்ற வார்த்தை பொறுமையாக குடிக்கிறத வந்து யூஸ் பண்ணுது. ஓகேவா?